தற்போதைய அண்மை செய்தியையும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விபத்தில் இதுவரைக்கும் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்திருக்கிறது. 242 பேர் விமானிகள், கேபின் க்ரூ உட்பட பயணிகளோடு 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்த நிலையில் இதுவரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. 40 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும், அதே நேரத்தில் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய ஹாஸ்டல் மெஸ் பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருப்பதன் காரணமாக அங்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது போயிங் 787-8 ரக விமானத்தில் பயணித்த 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த இடத்தில் முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது ட்ரீம் லைனர் விமானம். அங்கு மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விமானம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 1:38 மணிக்கு புறப்பட்ட நிலையில் 9 மணி நேரம் பயணம் செய்து லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்தை சென்றடக்கூடிய விமானம் புறப்பட்ட 10 நிமிடங்களில் 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதே இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டு என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி படுகாயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் விமானம் விபத்திற்குள்ளான இடம் என்பது மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் மெஸ் என்கிற காரணமாக உணவு இடைவேளையின் போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கு உணவருந்த வந்திருக்கலாம் என்பதன் காரணமாக அது தொடர்பான தகவலும் அவர்களுக்கு என்ன ஆனது என்கிற தகவலும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பெறும். உடனுக்குடனான தகவல்களை காட்சிகளோடு நியூஸ் 8 களத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை 133 பேரின் உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த பிஜே மருத்துவமனையினுடைய அந்த ஹாஸ்டல் மெஸ், யூஜி ஹாஸ்டல் மெஸ் பகுதியினுடைய அந்த புகைப்பட காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானம் அந்த பகுதியில் தான் விழுந்து விபத்திற்குள்ளான நிலையில் அந்த ஹாஸ்டலினுடைய புகைப்படங்களையும் நாம் பார்க்கிறோம். உள்ளே உணவருந்தி கொண்டிருந்த இடம், அதனுடைய சுற்றுப்புறம் என முழுவதுமாக உருக்குலைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். புகைப்படங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான விபத்தில் இதுவரை 133 பேர் உயிரிழந்து அவர்களது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலும் விமானத்தில் இருந்த பயணிகளினுடைய நிலைமை என்பது கவலைக்கிடம் அல்லது உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகளே மிக அதிகம் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. விமானத்தினுடைய விமானிகள், கேபின் க்ரூ, பயணிகள் என 242 பயணிகள் பயணம் செய்த நிலையில் மாணவர் விடுதியினுடைய மெஸ் உணவக பகுதி மீது முழுவதுமாக விழுந்திருக்கக்கூடிய அந்த விமானம் முற்றிலும் எரிந்து உருக்குலைந்திருக்கிறது. விடுதி கட்டடத்திலும் தீ பற்றி எரிந்த நிலையில் அங்கும் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவு இடைவேளை நேரம், அதாவது விபத்து நடந்த 1:38க்கு அந்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் 10 நிமிடங்கள் அப்படின்னா அது 2 மணிக்குள்ளாக ஒரு 1:48 மணி தான். எனவே உணவு இடைவேளையின் போது நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் அங்கு உணவருந்த வந்திருப்பதன் காரணமாக அந்த கட்டிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் காட்சிகளை வைத்து பார்க்கும்போது மாணவர்களுக்கும் அங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பயணிகளுடைய உடைமைகள் என்பது சேகரிக்கப்பட்டு வருகிறது. 242 பேரில் எவ்வளவு பேர், 150க்கும் மேற்பட்ட இந்தியர்களும், அதே நேரத்தில் 53 பிரிட்டிஷ் நேஷனல்ஸும், 7 போர்ச்சுகீசியர்களும், ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவரும் இந்த ட்ரீம் லைனர் விமானத்தில் பயணித்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதற்கட்டமாக வரக்கூடிய அந்த விசாரணை தொடர்பான நிலவரங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவசர நிலையில் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்து மேடே கால் என்கிற அந்த அவசர அழைப்பை விடுத்த அடுத்த சில நொடிகளிலேயே விமானம் என்பது நிமிடத்திற்கு 472 அடி வேகத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே உடனடியாக ஏசிடி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்பு கொண்ட போதும் விமானத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதுதான் முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. மாணவர் விடுதி மீது இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருப்பதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவலும் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கலாம்.